மகர ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள தகவல் தாங்க பார்க்க போகிறோம். இந்த பதிவு உங்கள் வாழ்க்கையில் உங்களை ஒரு நல்ல மாற்றத்திற்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்னு சொல்லலாம்ங்க. இப்போது முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசி அன்பர்களுக்கு முதல் விஷயம், வாழ்க்கையில் தர்மஸ்தானத்தை அதிபதியாக கொண்ட மகர ராசி அன்பர்களே, நகையை அடகு வைக்கிற அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடந்தே தீரும். வேலை அப்படின்னு ஒரு விஷயம் இல்லைன்னா அசிங்கம் அவமானம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அப்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வேலை இல்லாமல் சுய சம்பாத்தியம் இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மனதளவிலும் சரி சுற்றி இருப்பவர்களாலும் சரி சில நன்மைகள் ஏற்படுவதில் தடைகள் இருக்குங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த உதவியும் யார் கேட்டு வந்தாலுமே நம்ம கிட்ட 5 ரூபாய் இருக்கா இல்லையா, அடுத்த வேளை சாப்பாடு சாப்பிட நமக்கு வழி இருக்கா, அந்த சாப்பாடு டேஸ்டாக இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு சிந்தனையுமே இல்லாமல் உதவி கேட்டாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக இக்கட்டான சூழ்நிலையில் கூட உதவி செய்யக்கூடிய மனம் இருக்கிறவங்க தான் மகர ராசிக்காரங்க. மகர ராசிக்காரர்களுடைய நட்பு ஆதரவு உங்கள் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையின் எல்லையிலுமே கூட நீங்கள் வெற்றி பெறலாம். ஒருத்தன் சூசைட் பண்ணுற நிலைமையில் இருக்காங்க கூட மகர ராசிக்காரங்களுடைய அட்வைஸை கேட்டாங்க அப்படின்னா அந்த சூசைட்டை போஸ்ட் ஆகிடும். அந்த அளவுக்கு அடுத்தவங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய வாழ்க்கையில் வேறு யாராச்சும் மோட்டிவேஷனாக பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்பி ஏமாந்து சோர்ந்து போயிடுவாங்க. மகர ராசிக்காரர்களாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், பேசுகிறாங்க. இப்போது ஒரு மகர ராசியால் இருக்காங்க, ஒரு பெண் தானே, இவங்க ஏன் நம்ம வாழ்க்கையில் தொடரக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. இந்த மாதிரி மகர ராசி பெண்கள் இவ்வளவு அன்பாக இருக்கும் நேயர்கள் நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பர்சன் நம்ம வாழ்க்கையில் தொடரக்கூடாது அப்படின்லாம் நினைப்பாங்க. யார் அன்பாக பழகுறாங்களோ அவங்க தான் தொடர்பு மீறி போயிடுவாங்க. இந்த தொடர்பு நிலைக்கும். இது பணத்தாலுமே சரி, உடலாலுமே சரி, மனதாலுமே சரி, உண்மையாக இருந்தாலும் சரி, அர்ப்பணிப்பாக இருந்தாலுமே சரி, அனைத்தும் ஒரு நாள் பிரயோஜனம் இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச பிறகு இவங்களுடைய வலியும் வேதனையும் அதிகமாக இருக்கும், ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஒரு சிலரை நம்பும்போது மட்டும் சில இடங்களில் தடுமாறி விடுறாங்க. இதுதான் இவங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை. இப்போது ஒரு காவல்துறையில் இருக்காங்க, ஒரு அரசியலில் இருக்காங்க, எந்த ஒரு துறையில் வேலையில் இருந்தாலுமே அது எளிதில் திறன்பட அமைக்கக்கூடியவங்களாக இருந்தாலுமே வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனையை கூட சமாளிக்க தெரியாமல் போராடுவாங்க. காரணம் இவங்க தான் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னும் போது அதில் கேர்டேக் எடுத்துக்க மாட்டாங்க. இப்போது இவங்க சாப்பிடல அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா 5 கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்தாலுமே வாங்கிட்டு கொடுப்பாங்க, ஆர்ட்ரு போடுவாங்க, அதுக்காக கடன் கூட வாங்குவாங்க. இதுவே இவங்க 5 அடி தூரத்தில் இருக்க சாப்பாடை சாப்பிடாம தன்னுடைய உடம்பை கெடுத்து கொள்றவங்க அப்படின்னாலுமே இந்த மகர ராசிக்காரங்க தான். இப்போது நம்ம சொல்லக்கூடிய அடுத்த விஷயம், எந்த ஒரு விஷயமும் எதிர்பார்த்த உடனே கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு இருக்கக்கூடாது. மகர ராசி எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் அதை விட 10% தாண்டி வேறு குழந்தைங்க மேலே தான் பாசம் வைப்பாங்க. காரணம் மகர ராசி என்றைக்குமே வெளிப்படையாக அந்த நேரத்தில் உடனே பேசிடுவாங்க. அதுதான் பிரச்சனை. தன்னுடைய மனசில் என்ன தோணுதோ அதை உடனே பேசிடுவாங்க. அதை யாரும்
யாருமே அவ்வளவு சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளவே மாட்டாங்க. ஸோ நீங்கள் நடித்து வாழுங்கன்னு சொல்லலை. உங்களுடைய இயல்பான குணத்தை இடம் பொருள் ஏவல் அதை கொண்டு போய் சேருங்க. நீங்கள் எல்லாமே வெளிப்படையாய் இருக்கவே இருக்காதீங்க. நல்ல ஆளுமை திறன் உபயோகிங்க. மகர ராசிக்காரர்கள் நல்ல பவர் ஒரு பெரிய லெவலில் இருப்பாங்க. அடுத்த ஒரு 10 நபர்களை கூட ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. யாரையுமே எடுத்து பேசாமலோ எடுத்தெறிஞ்சு பேசாமலோ சுலபமாக அந்த வேலை வாங்கக்கூடிய தன்மை இருக்குதுங்க இவங்களுக்கு. இப்போது ஒரு ஆர்கனைசேஷனில் 100 பேர் இருக்காங்களா, அந்த 100 பேருக்கு ஹெட்டாக மகர ராசிக்காரங்க இருப்பாங்க. ஆனால் இவ்வளவு ஹெட்டாக அடுத்தவங்களுடைய மனநிலையை ரொம்ப ஈஸியாக ஜட்ஜ் பண்ணி தெரிஞ்சுக்குவாங்க. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வச்சுடுங்க. எப்பவும் மனசில் ஒன்று ஏற்றிக்கிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தையுமே நல்லா ஆராய்ச்சி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உங்களால் ஒரு 10 பேர் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க. வீட்லேயும் சரி அலுவலகத்துலேயும் சரி உங்களை சுற்றி உங்களால் தான் சந்தோஷமாக இருக்க போகிறாங்க அப்படின்னும் போது நீங்கள் உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டத்தையும் வேதனையும் வெளியே சொல்லிக்காதீங்க. உங்களை பார்த்து சிரிக்கிறாங்களா, நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எதிர நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற போல தான் காமிச்சிக்கணும். அதே மாதிரி நீங்கள் சந்தோஷமாக இருந்தாலுமே சரி அந்த சந்தோஷத்தையும் நீங்கள் வெளியே காமிச்சிக்கக்கூடாது. சந்தோஷமாக இருக்கிற அப்பையும் அதை எப்படி உள்ளுக்குள்ளே நம்ம சந்தோஷப்படுத்துக்கிறது அப்படின்றதுக்கான நடவடிக்கைகளை நீங்கள் எடுக்கணும். கண்டிப்பாக வாழ்க்கை நல்லாயிருக்கும். இப்போது நம்ம 3வது ஒரு விஷயத்தை சொல்ல போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது திருவோணம் நட்சத்திரம், உத்திராடம் நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம் யாருக்கு வேணாலுமே பொருந்துங்க. உங்களுக்கு அதிபதி சனி பகவானாக இருக்கிறாருன்னு மட்டும் நினைக்காதீங்க. ஏன்னா இந்த கான்செப்டில் நம்ம ஏன் இவ்வளோ விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, யார் என்ன சொன்னாலும் சரி உங்களுடைய விடாமுயற்சியுடன் மட்டும் விடவே விடாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்பீடு இருக்குது, ஆழமான கருத்துக்களும் இருக்குது. நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒரு சஜெக்ஷன் சொல்லுவாங்க, இது சரி வராதுன்னு வந்துடுவீங்க. ஆனால் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் 90% முயற்சி செஞ்சுட்டே இருங்க. லாஸ்ட்டாக 10% உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். அரசாங்க தேர்வு கிடைக்கும். நீங்கள் வேறு யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி விடாதீங்க. காதில் வாங்கிக்கோங்க. முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். ஏன்னா புதன் உங்களுக்கு 6ஆம் வீட்டு அதிபதியாக இருந்தாலுமே உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதியும் புதன் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. உங்களுடைய முயற்சி என்றைக்குமே வெற்றி தான் கொடுக்கும். என்ன கொஞ்சம் லேட் ஆனாலும் நீங்கள் தான் ராஜா. லேட்டாக வரீங்க அப்படிங்கிறத யோசிக்காதீங்க. லேட்டஸ்ட்டாக மட்டும்தான் இருப்பீங்க. ஸோ உங்களால் தனி முயற்சி, உங்களால் ஒரு தனி செயல்பட, உங்களால் வெற்றி பெறக்கூடிய அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்புங்க. இறைவனிடம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே ஆசை இந்த மகர ராசி புத பகவான் அதிகமாக வணங்குனீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்லதொரு வாய்ப்பு, நல்லதொரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது, அது நம்ம அடுத்த பதிவில் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுல சந்தேகமே இல்லை. மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.